சிம்மராசி நேயர்களை, சிம்மராசிக்கு தை மாதம் எப்படி இருக்கும்? தை மாதம் கர்ம நிவர்த்தி மாதம், தை மாத அமாவாசைகள், தை மாத அமாவாசை பேருக்கு வந்து காலசர்ப்ப தோஷம், தாரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க, பங்காளி சண்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் மனைவி பிரிஞ்சிருப்பாங்க, மனைவி ஒரு இடத்துல, கணவன் ஒரு இடத்துல, வெளிநாட்டில் இருக்கிறது, இந்த மாதிரி இருக்கும். ஆனால் அது ஜனனை ஜென்ம சௌக்கியானாம் வர்தனை குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிகா ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹா கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்த ஜம்போ பலசார பக்ஷதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதவங்க மகாகணபதி துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் நலமா இருப்பீங்க. நம்ம இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது தை மாத ராசி பலன்கள். தை பிறந்தால் வழி பிறக்கும். யாருக்கு வழி பிறக்கும்? தை பிறந்தால் வழி பிறக்கும், ரைட்டு. யாருக்கு வழி பிறக்கும்? என் ராசிக்கு வழி பிறக்குமா? என்னுடைய ராசிக்கு நல்லா இருக்குமா? மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் பார்க்க போகிறோம். இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றம் தரப்போகிறது? யாருக்கு கடன் தீரும்? யாருக்கு திருமண யோகம் பிறக்கும்? யாருக்கு கர்மா பலன் மாறப்போகுது? யாருக்கு புது வேலை? யாருக்கு புதிய வழி பிறக்க போகிறது? அதே போல் யாருக்கு முழு ராசி ரகசியங்களும் இன்று சொல்ல போகிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ராசி பலன்கள் எப்படி இருக்குன்னு முழு ரகசியத்தை சொல்ல போகிறேன். குடும்பம், வேலை, தொழில், காதல், திருமணம், சொத்து, பணம், மாணவர்கள், மாணவிகள், குடும்ப ஜோதிடம், மருத்துவ ஜோதிடம், ஸோ எல்லாமே இருக்குது. இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் உண்டு. அதிர்ஷ்டம் தரும் கடவுள், அதிர்ஷ்ட நிறம், தீப பரிகாரங்கள், ஸோ எல்லாமே இதில் அடங்கும். தை பிறந்தால் வழி பிறக்கும். எந்த ராசிக்காரருக்கு வழி திறக்கும் என அறிய வேண்டும். எந்த ராசிக்காரர்களுக்கு வழி திறக்கும் என்பதை வழிபட வேண்டும். அதுக்கு அடுத்ததாக எல்லாவற்றுக்கும் ஒரு முழுமையான விளக்கம் வீடியோ கடைசி வேளையில் சொல்லப்படும் விஷயத்தை பாருங்கள். தீப பரிகாரங்கள்லாம் என்ன சொல்கிறேன், வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ராசியில் நடுவில் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது தெரியும். ஒரு வீடியோவில் கூட ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் ஒரு வீடியோ இருந்தால் கூட அதை கூட நம்ம பொறுமையாக இருந்து பார்த்தால்தான் நமக்கு நல்லது கெட்டதெல்லாம் தெரியும். ஸோ அதுக்கு நமக்கு முதல்ல பொறுமை வேண்டும். ஸோ இதோடைய விஷயங்கள் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது எந்தெந்த கட்டங்களில் என்னென்ன கிரகங்கள் இருக்குது? மேஷத்தில் கிரகங்கள் இல்லை, ரிஷபத்தில் இல்லை, மிதுனத்தில் குரு, கடகம் சிம்மத்தில் கேது, அப்படியே கிரகங்கள் விருச்சகத்தில் சந்திரன், அதே போல் மகரத்தில் சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாயெல்லாம் இருக்குது. கும்பத்தில் ராகு, சனி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 12 ராசிகளுக்கான தை மாத பலன்களை பார்க்கலாம். சுபம், வாழ்க வளமுடன். சிம்மராசி நேயர்களை, சிம்மராசிக்கு தை மாதம் எப்படி இருக்கும்? தை மாதம் சிம்மராசிகளுக்கு அதிர்ஷ்டம், புகழ், நம்பிக்கை, நிதி வளர்ச்சி தரும் மாதமாக இருக்கிறது. கடந்த மாதங்களில் நடந்த சிரமங்கள் உங்களை வலிமையாக்கி உள்ளன. இப்பொழுது அதற்கான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கிறது. குடும்பத்தில் நீண்ட நாள் மன அழுத்தம் இருந்தால் இப்போது அதில் நீங்கள் நிம்மதி பெறும். பெற்றோர்கள், சகோதரர்கள், குழந்தைகள் நீண்ட அன்பு அதிகரிக்கும். வீடு வாங்கல், புதிய இடமாற்றம் போன்ற சுபயோகம் உண்டு. தை பிறந்தால் வழி பிறக்கும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் புது மகிழ்ச்சி பிறக்கும் அப்படின்னு சொல்லலாம். தை மாதம், அதாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சிம்ம ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் புது மகிழ்ச்சி பிறக்கும். தை பிறந்தால் வழி பிறக்கும், குடும்பத்தில் புது மகிழ்ச்சி பிறக்கும் அப்படின்னு சொல்லலாம். வேலை, தொழில் அப்படின்னு எடுத்தனாலும் அலுவலகத்தில் உங்கள் திறமை வெளிப்படும். புதிய பதவி அல்லது பொறுப்பு கிடைக்கும். தொழிலில் இருந்த மந்த நிலை மாறும். அகன்று புதிய வளர்ச்சி தொடங்கும். அதே போல் சிலருக்கு அரசு தொடர்பான நல்ல ஆதரவு இருக்கும். கவர்மெண்ட் கிட்டேருந்து கவர்மெண்ட் சப்போர்ட்ஸ் எல்லாமே இருக்கும். பண வரவு உயரும். கடன் தள்ளுபடி, அதே போல் பழைய பாக்கிகள் வசூல் ஆகும். அதை இறுதியில் ஒரு பெரிய நிதி லாபமாக ஏற்படும். பணம் கையில் வந்தவுடன் வீண் செலவு செய்ய வேண்டாம். பணம் கைக்கு வந்தோடனே சில பேர் பணம் இல்லாத போது அமைதியாக இருப்பாங்க. பணம் கையில் வந்தோடனே ஆட்டம் ஆட ஆரம்பிச்சிடுவாங்க. பணம் இருக்குது, அதாவது அதுதான் கஷ்டம். உங்கள் கையில் பணம் இல்லாத போது அமைதியாக இருக்கிறது, கையில் வந்த உடனே தான் பூம்னு செய்கிறதும் அந்த மாதிரி இருக்காதுங்க. செலவு சிக்கனமாக எப்படி செய்யணுமோ அந்த மாதிரி பண்ணுங்கள். காதல் உறவில் இனிமை, புரிதல் அதிகரிக்கும். திருமணமானவர்கள் தம்பதியிடையே புதிய பாசம் மலரும். மாமியார் மருமகள் உறவு சீராகும். நல்ல விஷயம்தான். அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ பழைய வழக்குகள் தீர்வுக்கு வரும். யாரோ ஒருவரின் உதவியால் உங்களுக்கு சாதகமாக மாறும். பேசி புரிந்து கொள்வதால் விவாகரத்து தடுக்கப்படும். சில பேருக்கு விவாகரத்து தடுக்கப்படும். உங்களுக்கு சாதகமாகும். யாரோ ஒருவர்னால உங்களுக்கு சில விஷயங்கள் மாறும். படிப்பில் மிகுந்த கவனம் தேவைப்படும். சோம்பேறித்தனம் இருந்தால் முடிவுகள் பாதிக்கப்படும். தை மாதம் 2ஆம் வாரத்திலிருந்து புத்திசாலித்தனமாக செயல்படுவீர்கள். படிப்புள்ள மாணவர்கள் சிறப்பாக செயல்பட வேண்டும். இந்த மாதம் கர்ம நிவர்த்தி மாதம். தை மாத அமாவாசை நாளிலே முன்னோர்களுக்கு தண்ணீர் வைக்கிறது, திதி கொடுக்கறது, என்ன செய்யணும் அதை கொஞ்சம் கரெக்டாக நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மறைந்த ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். பித்திருக்களுடைய ஆசீர்வாதத்தோடு சிறப்பாக இருக்கும். தலைவலி, உடல் சூடு, மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் வரலாம். துளசி நீர், அதே போல் வெந்தய நீர் குடிக்கிறது சிறப்பு. தேன், நாட்டு சர்க்கரை கலந்த பால் அந்த மாதிரி சாப்பிட்றதால சிறப்பு.
நல்லவை பண வரவு, குடும்ப அமைதி, தொழில் வளர்ச்சி. எச்சரிக்கை, கோபத்தை கட்டுப்படுத்துங்கள். ஒரே நேரத்தில் பல விஷயங்களில் ஈடுபட வேண்டாம். சில நேரத்தில் ஒரே நேரத்தில் எல்லாருமே எல்லா விஷயத்திலும் ஈடுபடுவாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஒரே நேரத்தில் பல விஷயங்களில் ஈடுபட வேண்டாம். அதிர்ஷ்டமான கடவுள் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்க. அதிர்ஷ்ட எண்கள் 1. தங்க நிறம் அதிர்ஷ்டமான நிறம். பரிகாரம் பார்த்தீங்கன்னா அகோபில நரசிம்மர் ஆலயத்திற்கு போயிட்டு வாங்க. ஞாயிற்றுக்கிழமை நெய் தீபம் இடுங்க. ஏற்றினால் புகழ் வெற்றி கிட்டும். தை மாதம் சிம்மராசிக்கு புகழ் வரும் மாதம். கடன் தீரும், உறவுகள் மலரும், வெற்றி உச்சம் அடையும். சிறப்பான ஒரு மாதமாக இருக்கும். திருமணம் மறுமணம்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள், பிரச்சனைகள் குறைந்து சிறப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. விவாகரத்து சம்பந்தமான விஷயங்கள்லாம் நான் சொன்ன மாதிரி சில விஷயங்கள் தடுக்கப்படும், சில விஷயங்கள் சுமூகமாக முடியும். பெண்கள் கொஞ்சம் எச்சரிக்கையான மாதமாக இருக்கணும். கோவப்படாதீங்க. எல்லாருடையும் இந்த கோவொர்க்கர், உங்கள் கூட வேலை செய்கிறவங்க எல்லாத்தையும் கொஞ்சம் கரெக்டாக கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கடன் சம்பந்தமான கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அடைச்சிருவீங்க. சிம்மராசி பொறுத்தளவுக்கு அடுத்து வரக்கூடிய 2.5 வருஷம் கொஞ்சம் போராட்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக வந்துடும். கவலைப்படாதீங்க. சொத்து சம்பந்தமான விஷயங்களை கவனமாக இருங்க. சில பேருக்கு வீடு கட்டி பாதியில் நிற்கும். சில பேருக்கு இட பிரச்சனைகள்லாம் இருக்கும். சில பேருக்கு கல்யாண திருமண தடங்கல்கள் சில பேருக்கு நிறையா வரும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருந்து காரியத்தை சாதிக்கணும்னு நினச்சிக்கோங்க. சில பேருக்கு இந்த நாகதோஷம்லாம் இருந்ததுன்னு நிவர்த்தி பண்ணிக்கோங்க. அதே போல் சில பேருக்கு காலசர்ப்ப தோஷம், தாரதோஷம், மாங்கல்ய தோஷம் இருந்தால் சுமங்கலி பூஜை, சுமங்கலி பிரார்த்தனை பண்ணி கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது 9884530146. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் கால் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட பேசுவேன். ஒரு வீடியோ கால் பண்ணி எங்கிட்ட பேசுவேன். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால், உங்கள் ராசிக்கு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்போ தான் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது கரெக்டாக செய்யணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம செஞ்சு நமக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சால் அதுலேருந்து நல்ல விஷயங்களாக இருக்கணும், நல்ல யோகமாக இருக்கணும், அமைப்பாக இருக்கணும். நம்ம இதை செஞ்சோம் இன்றைக்கி நம்ம நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கணும். அப்படி இருந்தால்தான் அது சிறப்பான ஒரு சூழ்நிலைகளாக அமையும். அதே போல் பங்காளிகள் அப்படின்னு சொல்லலாம், பங்காளி சண்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது சிம்மராசி பொறுத்தளவுக்கு. வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு, சிம்மராசிகளுக்கு நிறைய சிக்கல்கள் உண்டு, சில பிரச்சனைகள்லாம் உண்டு. கெட்ட கனவுகள்லாம் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வரும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வேலை பிரச்சனைகள் அதிகமாக வரும். வேலை தேடி போயிருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். தங்குற இடம் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். மற்றவங்களோட ஒன்று சேர்ந்து இருக்க முடியாது, ஒன்றிணைந்து இருக்க முடியாது. நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் என்ன ஏதுங்கிறது சில விஷயங்களை பார்த்து நடந்து கொள்வது சிறப்பு. அதுவும் இந்த ஒரு மாதம் தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓரளவுக்கு சரி. 15/1/2026 12/2/2026 வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் நல்லது. சில பேருக்கு மனைவி பிரிஞ்சிருப்பாங்க. மனைவி ஒரு இடத்துல, கணவன் ஒரு இடத்துல, வெளிநாட்டில் இருக்கிறது, இந்த மாதிரி இருக்கும். ஆனால் அது போக போக அடுத்தடுத்து சில விஷயங்கள் சரியாக வரும். நான் சொல்லியிருக்கிற மாதிரி சில பரிகாரங்கள், சில விஷயங்கள்லாம் பண்ணுங்க. அனைத்தும் சிறப்பாக இருக்கும். வாழ்க வளமுடன். இதுவரையிலே நாம் பார்த்தது பொது பலன்கள். 12 ராசிகளுக்கான தை மாத பொது ராசி பலன்கள். உங்களுடைய தசாபுக்தி படி, ஜென்ம சுய ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும். அப்படி மாறும்பொழுது உங்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கும். ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது லக்னம் பெரிதா, ராசி பெரிதா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஒரு லக்னத்தை எதை வச்சு குறிக்கிறாங்க, ஒரு லக்னம் குறிக்கிறாங்கன்னா எதை வச்சு குறிக்கிறாங்க? மேஷ லக்னத்திலேருந்து மீன லக்னம் வரையில் இருக்குது. லக்னம் தான்ங்கிறது. லக்னத்தை ஒரு நேரத்தை வைத்து பிறந்த குறிப்பு. காலையில் குழந்தை 5:45 பிறக்கிறதுனா 5:45 என்ன லக்னம், லக்னாதிபதி யார், அந்த குழந்தை, அந்த லக்னாதிபதி எந்த தெய்வத்தோடு சேர்ந்துருக்கு, என்ன தசை நடக்கிறது, எல்லாத்தையுமே பார்க்கணும். ராசி பெரிதா, லக்னம் பெரிதான்னு கிடையாது. லக்ன பலன்கள் தான் பலிக்கும், ராசி பலன்கள் தான் பலிக்கும், நட்சத்திர பலன்கள் தான் பலிக்கும். அப்படி இது எல்லாம் ஒன்றிணைத்தது தான் முதல்ல ஜாதகமே. அதெல்லாம் முதல்ல புரிஞ்சுக்கணும். லக்னம் இல்லாமல் ராசி இல்லை, ராசி இல்லாமல் நட்சத்திரம் இல்லை, நட்சத்திரம் இல்லாமல் கிரகங்கள் கிடையாது. இதெல்லாம் உண்மையான விஷயம். இது எல்லாமே ஒன்றிணைந்தது தான் ஜாதகம். சில பேர் ஒரு தவறான சில கருத்துக்களை பதிவு செய்கிறாங்க. லக்னப்படி தான் நடக்கும், ராசிப்படி தான் நடக்கும், எல்லாமே ஒன்று தாங்க. லக்னத்திலேருந்து தான் கணக்கு பண்ணி எல்லாமே சொல்கிறது, ராசிலேருந்து தான் எல்லாம் கணக்கு பண்ணி சொல்கிறது. ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னுடைய முழு ஆசீர்வாதம் உங்களுக்கு. வாழ்க வளமுடன்.